நிக்க வச்சு வேட்பாளர் நிக்க வச்சு ஜெயிக்க காட்டுகிறாரு. அதே போல தமிழக வரலாற்றிலே இல்லாம 8 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்காரு. இப்படி ஒண்ணுமே எடுத்துக்காட்டா சிறப்பா பண்ணிருக்காரு. எனவே என்ன அவர் சொல்ற மாதிரி என்னது, மக்கள் அவரை நம்பி யாருமே தெரியாது, எந்த வேட்பாளரும் தெரியாது, யாரும் தெரியாது. அவங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சாலும் தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை அடிப்படையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையாக தான் தமிழ்நாடு அவ்வளவு சுறுசுறுப்பாக வாங்கியிருக்குது. செய்தியாளர் சந்திப்பு தான் உடனடியா அமைச்சர் பதவி நிறைக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படணும். எம்எல்ஏக்களுக்கு உடனடியா ரூம் ஆட் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் ஆட்சியாளர்கள் கையில பினாமி பேர்ல இருக்கிறதுனால அவங்க துணிச்சலா கல்வி கட்டணத்தை பல லட்சங்கள் விட்டா பல கோடியை உயர்த்தி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உயர்த்துறாங்க. அப்போ அது உடனடியா முறைப்படுத்தப்பட்டு எந்த கோர்ஸுக்கு எவ்வளவு, எந்த கோர்ஸுக்கு என்னன்றத வெளிப்படைத்தன்மையா அறிவிக்கணும். உயர்கல்விக்கா இருந்தாலும் சரி, சின்ன ஸ்கூலா இருந்தாலும் சரி, இஷ்டத்துக்கு எல்கேஜி இருந்தாலும் சரி, இவ்வளவுதான் ஃபீஸ்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த டம்மி பில் போடுற வேலை பண்ணக்கூடாது. கரெக்டா ஒரே பில் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்ப என் துறைன்னு எனக்குன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க. ஒரு அமைச்சர், நீங்க பத்திரிகையாளரு, நீங்க பத்திரிகையாளரு, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்க பத்திரிகையாளரு கரெக்டா சொல்லுங்க. ஒரு துறையை பார்க்கக்கூடிய அமைச்சர் என்னோட துறையை பற்றி தான் நான் பார்க்க முடியுமே தவிர, என்னுடைய துறை தான் பார்க்க முடியும் தவிர, அடுத்த துறையோட அமைச்சர் மக்கள் யாராவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நான் கேட்கலாம். இப்ப மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சார் என்னதான் சார் இது எஜுகேஷன் ஃபீஸ் இவ்வளவு வாங்குறாங்க, இது யார் தாங்க கேட்கறதுன்னு கேட்கறாங்க. அதனால கேட்கறோம். கடந்த காலத்தை சொல்லல, இப்பதான் சொல்றாங்க. ஏத்தல நீங்க சொல்றீங்க, ஏத்தன்னு நான் காட்டுறேன், சட்டமன்ற கட்சி தலைவர் கேட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க. பண்ணுவாங்க. எப்ப நடந்துருச்சு, லெட்டர் 2 நாள் வரும், 2 நாள் வரும். என் தொகுதியில திறக்கப்பட்ட அந்த இது கல்யாண மண்டபம் 1.5 வருஷமா 6 கோடி செலவில் திறக்கப்பட்டது. மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வராமலே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் பகுதிக்கு ஸ்ட்ரீட் லைட் போடுனா குண்டு லைட் போட்டுக்கிறாங்க, நைட் லேம்ப் போட்டுக்கிறாங்க எல்லா ஸ்ட்ரீட்லயும். அதே போல எவ்வளவு ரெஸ்டா பார் ஒரு சின்னஞ்சிறு தொகுதிக்குள்ள எப்படி 21 ரெஸ்டா பார் கொடுத்துறாங்க சொல்லி நான் கேட்கணும். எப்ப வந்தாலும் கேட்கலாம் சார், எப்ப பண்ணாலும் தப்பாலும் தட்டி கேட்கலாம். அமைச்சர் பேச முடியாது சார், அமைச்சர் பேச முடியாது, அமைச்சர் பேசவும் கூடாது. அமைச்சரை போது ஆளு அதுதான் அவருடைய உறுதிமொழி காப்பெடுக்கிறது. அமைச்சர் பேசக்கூடாது. அமைச்சர் மக்கள் பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவோம். இப்போ நான் குறையெல்லாம் சொல்லல. அன்னைக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்துல நாங்க இருந்தோம். அன்னைக்கு நீதி வழங்க வேண்டிய இடத்துல நான் இருந்தேன், நீதி வழங்கணும். இன்னைக்கு நீதியை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறேன். சிறப்பா இருக்குது, சிறப்பா இருக்கு. வெயிட் அண்ட் see.